இப்போ நம்ம போர்ட் ரேட் வந்துட்டு எப்படி செட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வெப் ஸ்டோர்ஸ்ல ஸ்டோர் ரேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கீழே போர்ட் ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு போர்ட் ரேட்டோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்க ஷோ ஆகும். இதுல ஆட்டோ ரேட் அப்டேட் அப்படின்ற டாகிள் வந்துட்டு இருக்கும். அது ஆன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டா ரேட் வந்துட்டு நமக்கு ஃபெச் ஆயிரும். ஸோ இப்போ அந்த டாகிள் வந்துட்டு ஆன்ல இருக்கு. நமக்கு டிஃபால்ட் ரேட் வந்துட்டு என்னவோ அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் ஆயிரும். இப்போ நம்ம எந்த மெட்டல் நேம் வந்துட்டு நமக்கு வெப்சைட்ல ஸ்க்ரால் வந்துட்டு ஆகணும் அப்படின்றத இங்க வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் ஸ்க்ரால் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்ம எந்த மெட்டல் கேட்டகரிக்கு எனேபிள் ஸ்க்ரால் வந்துட்டு கொடுக்குறோமோ அந்த மெட்டலோட நேம் வந்துட்டு நமக்கு வெப்சைட்ல ஸ்க்ராலிங்ல வந்துட்டு வியூ ஆகும். இது மாதிரி நம்ம மெட்டல் நேம்ஸ் வந்துட்டு நமக்கு எந்தெந்த இது வந்துட்டு ஸ்க்ராலிங்ல வேணுமோ அதோட நேம்ஸ் எல்லாமே நம்ம இங்க எனேபிள் ஸ்க்ரால் கொடுத்து நமக்கு வெப்சைட்ல வந்துட்டு ஷோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஃபால்ட் ரேட் வந்துட்டு அப்டேட் பண்ணணும். அதாவது ஆட்டோமேட்டிக் ரேட் வந்துட்டு அப்டேட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக டிஃபால்ட் ரேட் வந்துட்டு நமக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த டாக்ல வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்மளே வந்துட்டு மேனுவலா பிரைஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேனுவலா ரேட் வந்துட்டு அப்டேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் B2C பிரைஸ்க்கு வந்துட்டு மேனுவலா இப்போ நம்ம அப்டேட் பண்றோம். ஸோ நமக்கு வெப்சைட்ல நம்ம மேனுவலா அப்டேட் பண்ண ரேட் வந்துட்டு இங்க ஷோ ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டோட பிரைஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வியூ ஆகும். இது மாதிரி நம்ம ப்ராடக்டோட பிரைஸ் அப்டேட்டை ஆட்டோமேட்டிக்காவும் அப்டேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம மேனுவலா அப்டேட் பண்றோம் அப்படின்னாலுமே டாக்ல வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம டெய்லி ப்ராடக்டோட ரேட் வந்துட்டு அப்டேட் பண்ணணும்.